பல்லவன் அம்மாவ கையும் களவுமா பிடிக்கிறாங்க நிலா. வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். பாண்டியன் சீக்கிரமாவே ஓனர் ஆகணும், அவங்களுக்கு சீக்கிரமா அந்த கடை கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம சேரன் சோழன் பல்லவன் நிலா அதுக்கப்புறம் நடேசன் கூட அவங்களால முடிஞ்ச எல்லா ரூபாயுமே கொடுத்து கிட்டத்தட்ட 3 லட்சத்தையுமே அவங்க பரட்டியிருந்தாங்க. இதை பார்த்ததுமே பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, நீங்கள் எல்லாருமே எனக்காக இவ்வளோ யோசிச்சு பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரனுமே, டேய், உனக்கு செய்யாமல் நாங்கள் வேறு யாருக்கு செய்ய போகிறோம்? நீ ஓனர் ஆகிறத பார்க்குறதுக்கு நாங்களுமே காத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. சோழன் சொல்கிறாங்க, இதை பாருடா, இது எல்லாமே ஒரு முதலீடாக வச்சுக்கோ. நீ ஓனர் ஆனதுக்கப்புறம் என்னை மதிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த அண்ணனுக்கு தான் நீ எல்லாமே செய்யணும்னு சோழனும் வம்பளுக்குறாங்க. இவ்வளோ பணத்தையும் ஒன்றா பார்த்த பல்லவனோட அம்மாவுக்கு கை இருக்கவே முடியலை. எப்படியாவது இந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம வெளியில் போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போது இங்கே பணம் இருக்கிறத அவங்க இப்போதைக்கு கணவனாக இருக்கிற அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பணம் வச்சுருக்காங்க, ஏதோ அந்த பையனுக்காக வச்சுருக்காங்க போல அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே அந்த ஆள், அப்போ என்ன, அதான் பணம் தேருதில்ல, அந்த வீட்டில் இருக்கிறதுலே இதுதான் அதிகமான பணமாக இருக்கும், அதனால் கையில் எடுத்துட்டு சீக்கிரமாக வீடு வந்து சேருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும், என்னையா சொல்கிற, பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்துட்டா அவங்க என்ன நினப்பாங்க? நான் பணத்துக்காக தான் இங்கே வந்தேன், பணத்துக்காக தான் நடிச்சேன்னு நினைக்க மாட்டாங்களா என்ன? அப்போ அது உண்மை இல்லையா? நீ பணத்துக்காக தானே அங்கே போன, நமக்கு பணம் தான் முக்கியம். கடன் எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, ஒழுங்காக கிடைக்கிறத எடுத்துகிட்டு வீடு வந்து சேரு, இல்லை நீ அங்கேயே இருக்க போகிறேன்னா சொல்லிடு. என்ன, உன்னை நடேசன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சா, அதான் அங்கேயே இருந்துடலான்னு நினைக்கிறியான்னு சந்தேகமாக பேசுகிறாங்க. இதை கேட்டதும் பல்லவனோட அம்மா, உன்னோட சந்தேக புத்தியை காட்டாதையா, நான் பணம் தானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல்லவனோட அம்மா அங்கங்கே நின்று ஃபோன் பேசுகிறத நிலா கவனிக்கிறாங்க. இவங்க ஏன் எப்போதுமே தனியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க? இவங்களுக்கு இங்கே யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க ஃபோன் பேசுகிறத பார்த்தா யாரோ தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட யாரோ இங்கே இருந்திருக்காங்க, அதனால தான் இவங்க மறைச்சி பேசுகிறாங்க அப்படின்ட்டு நேராகவே பல்லவனோட அம்மா கிட்ட, நீங்கள் யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க? அடிக்கடி ஃபோன் பண்ணுற மாதிரி தெரியுதே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்கே இருக்காங்களா? ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷமாக பல்லவனை பிரிஞ்சு இந்த ஊரில் தான் இருந்திருக்கீங்க. இங்கே யாருமே தெரியாமல் ஒரு ஆளால் தனியாக இருக்க முடியாதுல்ல. ஒரு ஃப்ரெண்டாவோ உங்களுக்கு உதவி பண்ணவங்களாவோ யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. அப்படி யாராவது இருக்காங்களா? நீங்கள் அவங்கக்கிட்ட தான் ஃபோன் பேசுகிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனோட அம்மாவும், நான் ஃபோன் பேசலை, நான் வேலை பார்த்த வீட்டில் இருந்து தான் அந்த அம்மா கால் பண்ணாங்க, நீங்கள் வேலைக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்டாங்க, நான் இப்போ இங்கே தான் வந்துட்டேன் இல்லைம்மா, அதான் வேலைக்கு வரலன்னு சொல்கிறேன். மற்றபடி எனக்கு வேற யாரும் ஃபோன் போட போகிறா? இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சவங்க நிஜமாவே யாருமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவுக்கு சந்தேகம் இன்னுமே கூடிட்டே தான் போகுது. ஏன்னா இவங்க நடந்துக்கிற எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்படி நிலா சந்தேகத்தோடு இருக்கும்போதே அவங்க மறுநாள் ராத்திரி எல்லாருக்குமே பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே நல்லபடியாக பால் குடிச்சிட்டு தூங்குங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி எல்லாருக்குமே பால் கொடுக்கும்போது அந்த பாலில் அவங்க ஏதோ கலக்கிற மாதிரி தெரியுது. இதை கவனிச்ச நிலா, ஆமாம், நீங்கள் இப்போ ஏதோ கலந்த மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன கலக்க போகிறேன், வெறும் சர்க்கரை தான் போட்டு கலக்கியிருக்கேன், இதில் என்னம்மா இருக்குது, இந்தா நீயுமே பாலை குடித்து நல்லா தூங்கு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. ஆனாலும் நிலாவுக்கு ரொம்பவே சந்தேகமாகவே இருக்குது. எல்லாருமே பால் குடித்ததுக்கப்புறம் நிலா மட்டும் குடிக்காமல் இன்னுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கவனித்த பல்லவனோட அம்மா, நீ எதுக்குமா இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக நிலாவுக்கு ஊட்டி விட போகிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நிலா அவங்க முன்னாடி குடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி வந்து அவங்க வாயில் வச்சுருந்த பாலை தூர துப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா பண்ணுற எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. பல்லவன் சோழன் எல்லாருமே தூங்குறதுக்கு 12 மணி ஆகும். ஆனால் பால் குடித்த 10வது நிமிஷமே அவங்க எல்லாரும் நல்லா தூங்குறாங்க. இதை கவனித்த நிலா, எதுக்கு இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டாங்கன்னு சொல்லி பல்லவனோட அம்மா கிட்ட கேட்குறாங்க.
எனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் தான் சொன்னேன்ல பால் குடித்தா நல்லா தூக்கம் வரும்னு. நீ ஃபுல்லாக குடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா குடிச்சிட்டேன், எனக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நிலா அவங்க ரூமில் போய் தூங்க போகிறாங்க. ரூம்குள்ளே போன நிலா இப்போ தான் யோசிக்கிறாங்க, இந்த பாலை குடித்ததும் இவ்வளோ தூக்கம் வருதுன்னா இவங்க அந்த தூக்க மாத்திரை தான் எதுவும் கலந்துக்கணுமா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு, இது எதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து தூங்க வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே அப்படி மெதுவாக அந்த கதவு ஓட்டையிலேருந்து பார்க்குறாங்க. பல்லவனோட அம்மா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு நம்ம சேரண்ணா ரூமுக்குள்ளே போகிறாங்க. இதை கவனிச்சதுமே இவங்க ஏன் அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக நிலாவுமே கதவை திறந்துட்டு வராங்க. அப்படி சேரன் ரூமுக்குள்ளே போன பல்லவனோட அம்மா பீரோவில் எங்கே பணம் இருக்குன்னு சொல்லி தேடி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனித்த நிலா அவங்க ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு பல்லவன் அம்மா என்ன செய்கிறாங்கங்கிறத பார்க்குறாங்க. அப்போந்தான் தெரியுது அவங்க அந்த பணத்தை தான் தேடுறாங்கங்கிறது. தேடி அந்த பணத்தையுமே கையில் எடுக்கிறாங்க. எடுத்து வெளியில் கொண்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் வெளியில் எதுக்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது, வெளியில் அவங்களுக்கு தற்போதைய கணவனாக இருக்கிற அந்த ஆள் வந்து வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பணத்தை கொடுக்க போகிறாங்க. அந்த நேரம்தான் நிலா அவங்கள சத்தம் போட்டு என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த ஆள் நிலாவோட சத்தம் கேட்டதுமே வேகமாக ஓடி போயிருந்தாங்க. அப்போது பல்லவரோட அம்மாவை நிலா கூப்பிட்டு, ஆமாம் நீங்கள் உள்ளே இருந்த பணத்தை எதுக்காக எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பல்லவனோட அம்மாவும் அந்த பணத்தை மறைச்சிக்கிட்டே, நான் என்னம்மா எடுத்தேன், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எந்த பணமும் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்படியா, உங்கள் கையில் உள்ளது என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. என் கையில் எதுவுமே இல்லையேங்கிற மாதிரி மறைச்சிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு அதுக்கு மேலே கோபம் வருது. அவங்க அந்த வீடியோவை காமிச்சு, நீங்கள் செஞ்சது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், அப்போது இந்த பணத்துக்காக தான் இங்கே வந்தீங்களான்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மாவை கன்னத்திலே அறையிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு நடேசன், இவ இப்படி தான் செய்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ என்ன திருட்டுத்தனத்தை பண்ணா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அப்பந்தான் வெளியில் வந்து பார்க்குறாங்க. பல்லவன் அம்மா என்னதான் இருந்தாலும் வயசில் பெரியவங்க. அவங்கள நிலா அடித்ததை பார்த்த பல்லவன் நம்ம அம்மாவை அண்ணி இப்படி அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியாகி தான் பார்க்குறாங்க. நிலா மறுபடியுமே பல்லவன் அம்மா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தனமான விஷயத்த பண்ணீங்க? இதுக்காக தான் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தீங்களா? இந்த அங்கிள் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருந்தாங்க உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தான் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி உங்களை வீட்டுக்குள்ளே நடையேற்றுனா உங்களோட கீழ்த்தனமான புத்தியை காமிச்சிட்டிங்கல்ல. நீங்கள் ஒரு வேளை பணத்துக்காக தான் எங்கள் தம்பியை விட்டுட்டு போனீங்களான்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பதில் தெரியாமல் பல்லவனோட அம்மா ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்த்துட்ருக்குறாங்க.